Hello friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற டாப் 10 டூரிஸ்ட் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம திருப்பத்தூர் உருவான ஒரு சின்ன கதையை பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதில் 35வது மாவட்டமாக உருவானதான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ அதில் 4 வட்டங்கள் உள்ளடக்கிது. ஸோ திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர்னு 4 வட்டங்களை உள்ளடக்கி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தை உருவாக்குனாங்க. ஸோ இது என்னைக்கு உருவாக்குனாங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2019 அன்னைக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களால் புதிதாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் தான் திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த 10 டூரிஸ்ட் பிளேசஸ், டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் முக்கியமாக விவசாயம் தான் பிரதானமாக இது பண்ணுறாங்க. ஸோ அது முக்கியமாக மலை கிராமங்கள் இருக்கிறதுனால ஸோ அங்கே விளையிற மா, பலா, வாழை இதை தான் இது பண்ணுறாங்க. தேன் இதை தான் முக்கிய தொழிலாக இது பண்ணாங்க. ஸோ அது இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயம், கரும்பு இதுதான் ரொம்ப பிரதான தொழிலாக இது பண்ணிகிட்ருக்காங்க விவசாயிகள். ஸோ இதுக்கான பெரும் முக்கியமான நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய மாவட்டமாகவும் இருக்குது. ஸோ திருப்பத்தூர்லேருந்து இங்கே பெங்களூர், சென்னை முக்கியமான நெடுஞ்சாலைகளை இணைக்குது. ஸோ நம்ம திருப்பத்தூர்லேருந்து நிறைய பஸ் சேவைகளும் போகுது பல மாவட்டங்களை இணைக்கிறதுக்காக. அதே மாதிரி பல மாநிலங்களை இணைக்கிறதுக்கு ரயில் சேவையும் இங்கே திருப்பத்தூரில் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸான ஜங்ஷன். திருப்பத்தூர்லேயே ஏஷியாவிலே ஓல்டஸ்ட் ஜங்ஷனாக நம்ம ஜோலார்பேட்டையை தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸை பார்க்கலாம். லிஸ்ட்டில் 10ஆவதாக இடம் பிடிச்சிக்கிற இடம் ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற ஊட்டல் தீர்த்த ஸ்தலம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே என்னென்னா நம்ம திருப்பத்தூரில் மாவட்டத்தில் சரஸ்வதி தேவிக்குன்னு பிரத்யேகமாக இருக்கிற கோயில்னால் இந்த ஆம்பூரில் இருக்கிற இந்த ஊட்டல் தீர்த்த ஸ்தலம் தான். ஸோ இங்கே தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அது பல தோல் வியாதிகளை குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அபூர்வமான தீர்த்தம் ஊற்று வழியாக வருதுன்றாங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் எப்படி மலையை சிவனாக வணங்குறோமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு அதிசயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நந்தி தேவர் அவருக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மலையை லிங்கமாக நினச்சி இங்கே வணங்குறாரு. ஸோ இங்கே சிவன் கோவில் இல்லை, ஆனால் இந்த மலையை தான் சிவனாக வணங்குறாங்க. அந்தளவுக்கு அற்புதமான திருஸ்தலம். ஸோ இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் சூப்பர் பிளேஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லிஸ்ட்டில் 9ஆவது இடம் பிடிச்சிக்கிற இடம் தான் நம்ம வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கிற அலசந்திராபுரம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இது ஃபேமிலியாக போக முடியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்காக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கக்கூடிய பிளேஸ் என்னென்னா ஆம்பூரில் இருக்கிற பெரிய ஆஞ்சநேயர் கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கோயில் எதனால் நம்ம 8ஆவது பிளேஸில் வச்சுருக்கோம்னா இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவானை தன் காலால் மிதித்து இங்கே இருக்கிற வணங்குற எல்லாருக்குமே சனீஸ்வர பகவான் பிடியிலேருந்து முக்தி தராருன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்த கோயில். ஸோ இங்கே போயிட்டு வந்தாலே அதோட வைப் நல்லாயிருக்கும். ஸோ நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். அந்த இயற்கை சூழல் கொஞ்சம் நல்லா ரம்யமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். அடுத்துதான் நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கக்கூடிய இடம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மயில்பாறை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம மயில்பாறை முருகர் கோயில் இருக்குது இல்லைங்களா, ஸோ அங்கே போனீங்கன்னா நல்ல முருகரையும் தரிசனம் பண்ணலாம். ஸோ அற்புதமான சிறுஸ்தலம். இது ஏலகிரி மலைக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டியப்பனூர் டேம் போகிற வழியில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் இயற்கை அவ்வளோ அழகாக ரசிக்கலாம். இங்கே ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ஸோ உள்ளே போய் குளிக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. அந்த இடத்த அவ்வளோ என்ஜாய் பண்ணுறதுக்கான நிறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டிலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய புத்துக்கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய அரசாங்க நெடுஞ்சாலைத்துறையை அலரோட்ட கோவில் தான். ஸோ இந்த கோயிலுக்காகவே ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு இருக்குது. அதுவும் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது, எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸை. அந்தளவுக்கு ஃபேமஸான பிளேஸ். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்கக்கூடிய இடம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பத்தூரில் இருக்கிற ஆண்டியப்பனூர் டேம் தான். ஸோ டேம்னு பார்த்தா நம்ம திருப்பத்தூரில் இந்த ஆண்டியப்பனூர் டேம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் போனீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வர அளவுக்கு அந்தளவுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்பாத்தி அம்மன் கோயில் இருக்குது. அங்கே ஃபேமஸான பாப்பாத்தி அம்மன் கோயிலே நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதேமாதிரி அங்கே கோயில் ஆண்டை சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் ஆண்டியப்பனூர் டேம் சுற்றி மீன் கடைகளும் இருக்குது. அங்கே நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா இடமும் இருக்குது. மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிளேஸில் 4ஆவதாக பார்க்கக்கூடிய இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸில் 4ஆவதாக இருக்கிறது அங்குத்தி சுனை தான். இதை கோவிந்தபுரம் ஃபால்ஸ்னும் சொல்லுவாங்க. நம்ம திருப்பத்தூர்லேருந்து சிங்காரப்பேட்டை போகிற வழியில் இருக்குது இந்த பிளேஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனீங்கன்னா அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சூப்பரான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸில் 5 வகையான ஃபால்ஸ் இருக்குது. பீமன் ஃபால்ஸு அந்த மாதிரி நேம் ஒவ்வொரு ஃபால்ஸுக்கும் இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் பேர். அங்கே போனீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வாட்டர் ஃபுல்லாக இந்த சம்மர்லேயும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால. மறக்காமல் மஸ்ட் விசிட் பிளேஸில் இந்த பிளேஸையும் உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது என்னென்னா காவனூர். இது எங்கே இருக்குன்னா நம்ம ஜவாது ஹில்ஸில் தான் இருக்குது. நம்ம ஜவாது மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய பிளேசஸ் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக இந்த பிளேசஸும் பார்க்கலாம். இங்கே போனீங்கன்னா வந்து சனிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு போனீங்கன்னா தான் டெலஸ்கோப்பில் நம்ம பார்க்கறதுக்கு அனுமதி பண்ணுறாங்க. அதனால் சனிக்கிழமை மறக்காமல் 5 மணிக்கு போயிடுங்க, அப்போ தான் பார்க்க முடியும். அதேமாதிரி கீழே போட் ஹவுஸ் இருக்குது, மேலேயே ஃபால்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு முக்கியமான பிளேசஸ் எல்லாம் இங்கே இருக்குது. மறக்காமல் மஸ்ட் விசிட்டில் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டில். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற பிளேஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜலகாம்பரா வாட்டர் ஃபால்ஸ் தான். ஸோ இது வந்து நம்ம ஜலகாம்பரா வாட்டர் ஃபால்ஸ் ஓல்டு ஃபேமஸ். அந்தளவுக்கு எல்லாருமே வந்து இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இங்கே போய் குளிச்சிங்கன்னா. இங்கே பார்க்கக்கூடிய பிளேசஸ் நிறைய இருக்குது. கீழே வந்து பக்கத்துலேயே முருகர் டெம்பிள் இருக்குது, அங்கே பக்கத்தில் பெருமாள் டெம்பிள் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா வந்து உங்கள் 1 டே டைம் ஸ்பெண்ட் அளவுக்கு சூப்பரான பிளேஸ் தான். ஸோ உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் மஸ்ட் விசிட் பிளேஸில் இதை போய் பாருங்கள். நம்ம திருப்பத்தூரில் செகண்ட் பிளேஸ் ஜலகாம்பரா பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன வீடியோக்களை உடனுக்குடனே உங்களுக்கு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம திருப்பத்தூரில் ஏலகிரி ஹில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஏலகிரி ஹில்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 1 டே உங்களுக்கு பத்தாது. அந்தளவுக்கு மேலே பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா பேராகிளைடிங் பண்ணலாம், ட்ரக்கிங் பண்ணலாம், அதே மாதிரி போட்டிங் பண்ணலாம் லேக்கில். அதே மாதிரி அங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ அங்கே உள்ள கார்டனில் விசிட் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே வந்து முருகர் டெம்பிள் இருக்குது, பெருமாள் டெம்பிள் இருக்குது. அதே மாதிரி ட்ரக்கிங்க்கு சுவாமிமலை ஹில்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அங்கே டைம் போகிற அளவுக்கு நிறைய ஃபண்டூரா பார்க் இருக்குது. பேட்ஸுங்களோட வந்து பறவைங்களோடலாம் அங்கே போயிட்டு நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நாற்றம்பள்ளி கனகநாச்சி அம்மன் கோவில். ஸோ இது பாலாறு தடுப்பான இங்கே தண்ணி போகுது. ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ் தான் நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ ஆனால் இது பார்டரில் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போனோம்னா பார்டர் அந்த சைடு ஆந்திராவில் கோயில் இருக்குது. பார்க்கிங் ஏரியா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடம் சம்மருக்கு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட் பிளேஸாக இருக்கும். ஸோ அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பாலாறு ஆந்திராவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான். இதில் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் பிளேஸ் மிஸ் ஆயிருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் தமிழ்நாட்டில் நம்ம திருப்பத்தூரில் என்னென்ன ஃபேவரட் பிளேசஸ் இருக்குன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே வரும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத பிளேசஸ் எல்லாம் இதில் இருந்துச்சுன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.